ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக யாராலும் என் பாதத்தை தொட்டுவிட முடியாது. ஆனால் இப்போது இது நான் எதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா? அம்மா தாயே, என் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்க மாட்டாயா? என்னுடைய கஷ்டங்கள் உன் கண்களுக்கு தெரியவில்லையா என நீ கலங்கி அழுது புலம்பி வரவேற்றதால் தான் உன்னை பார்ப்பதற்காக நான் ஓடி வந்தேன். துன்பம் என்பது நீ ஆசைப்பட்டதால் மட்டும் வரவில்லை. உன்னுடைய ஆசை முழுமையாக நிறைவேறதாலும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றங்கள் ஆனதாலும் தானே இப்போது வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பாதம் தொட்டு ஆசி பெற்ற உன் வாழ்க்கை இப்போது மிகவும் உயர்வானதாக மாறப்போகுது. என்னை பணிந்து என் பாதம் தொட்டு வணங்கிய நீ அதற்கு உண்டான பிரதிபலன்களை எல்லாம் இப்போது மிக பெரிய அளவில் பெறப்போகிறாய் என் செல்லமே. இன்று இரவுக்குள்ளாகவே சர்வ நிச்சயமாக என்ன அதிசயம் நடக்கப் போகிறது, இந்த வராகி அம்மாவின் சக்தியும் மகிமையும் என்ன என்பதை நீ முழுவதுமாக உணரப் போகிறாய். உன்னுடைய சிந்தனைதானே உனக்கான சொத்து. நீ சரியாக சிந்தனை செய்து சிறப்பாக செயல்படுத்தும் போது எல்லா விஷயங்களும் அழகாய் மாறும் என நான் சொன்னபடியே உன் தலையெழுத்தை இப்போது மாற்றப் போகிறேன். ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கவில்லையே என நினைக்காதே. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து பார். உன் மனம் என்பது கற்பக விருட்சத்தை போன்றது. உன் மனதில் நீ என்ன நினைத்தாலும் நீ ஆசைப்பட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரமாக இருக்கும் உன் வராகியம்மா கூடிய விரைவில் எல்லாவற்றையும் உன் மனம் போலவே நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. யார் உன்னை விட்டு விலகினாலும் ஐயோ என்னை விட்டு விலகி போகிறார்களே, கைவிட்டு விட்டார்களே என கலங்காதே. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். உன் உள்ளத்திற்குள் நான் இருக்கும்போது யாராலும் உன்னை சரிக்கவோ வீழ்த்தவோ முடியாது என் செல்லமே. எந்த மனிதன் ஆனாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் இறை அருளும் பக்தியும் மிகவும் அவசியம். ஐயோ நாம் தவறு செய்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும், பாவம் செய்தால் அதற்கு பிரதிபலனாக நம் வாழ்வில் கஷ்டங்கள் வந்து சேரும் என எந்த மனிதன் இறை நம்பிக்கையின் மூலமாக பயந்து அஞ்சி வாழ்கிறானோ அவனுக்கு என்னுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இறையருளோடு கூடிய ஒழுக்கம் உனக்குள் இருப்பதால் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்துள்ளேன். விதியால் உன் வாழ்க்கை வாடுகிறதே என நினைத்து சோம்பி சுருண்டு போகாதே என் செல்லமே. ஒரே இடத்தில் கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டே இருப்பதை விட 4 அடி எடுத்து வைத்து நீ வேறு ஏதாவது வேலைகளை செய்ய போனால் அதன் மூலமாக உன் மனதில் ஒரு நல்ல மாற்றம் வரும் என்பதுதான் உறுதி. அதனால்தான் தேவையில்லாமல் ஒரே விஷயத்தை நினைத்து சிந்தித்து காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதே என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ மனது வைத்தால் சலிப்பின்றி எதிர்ப்பின்றி கவலையின்றி முன்னேறி செல்ல முயற்சி செய்தால் சிகரத்தையும் உன்னால் ஆள முடியும். அதற்கு உண்டான வாய்ப்பையும் நான் கொடுப்பேன். தங்கத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அதை நெருப்பிலிட்டு வாட்டுவது போலதான் உன்னையும் தூய்மைப்படுத்தி உனக்கான விஷயங்களை எல்லாம் அழகாய் செய்து முடிப்பதற்காக இன்னல்களையும் சவால்களையும் நான் உனக்கு கொடுத்தேன். அது நெருப்பு போல உன்னை வாட்டி வதைக்கிறதே என நினைக்காதே. கூடிய விரைவில் அருமையான தங்கம் போக அருமையான தங்கத்தால் செய்த ஆபரணம் போல நீ ஜொலிக்கப் போகிறாய். உன்னை வலிமை வாய்ந்த ஆளாக மாற்றுவதற்காக தான் நான் இவ்வளவு சவால்களை உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ தேவையில்லாமல் கண்ணீர் விடுவதாலோ அல்லது கவலைப்படுவதாலோ உன்னை நீயே பலவீனமாக ஆக்கிக் கொள்கிறாய். முதலில் அழுவதையும் கவலைப்படுவதையும் கஷ்டப்படுவதையும் மனவேதனைப்பட்டு சோர்ந்து போவதையும் நிறுத்திவிடு. இது எதுவுமே உன் வாழ்க்கையில் பலனை கொடுக்காது என் செல்லமே. நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் விடுவதாலோ நீ நினைத்தபடி எந்த விஷயமும் நடக்கப் போவதில்லை, அல்லது தவறாய் நடந்த விஷயங்களும் சரியாக போவதும் இல்லை. எப்படி இருந்தாலும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சமாளித்து வாழ்ந்தாக வேண்டும் தானே. ஏதாவது தவறாக நடந்தாலும் அந்த மனச்சுமையை நீ பாரமாக சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தானே. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என ஐயோ நான் என்ன செய்வேன் என அழுது புலம்பி வாழ்ந்து சுமப்பதை காட்டிலும் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சுமக்க நீ தயாராக இருந்தால் உன் வாழ்க்கை உனக்கே சிரமமில்லாமல் மாறிவிடும். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இதுதான் நடக்கப் போகிறது. மருத்துவர் ஊசி போட போகிறார் என தெரிவதால் தானே, அதை வலி என்று தெரிந்ததால் தானே நீ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு அமைதியாய் இருக்கிறாய். ஆனால் திடீரென நீ எதிர்பார்க்காமல் முள் குத்தும் போது ஐயோ வலிக்கிறது என நினைக்கிறாய். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்று நடக்கத்தான் செய்யும். கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் என
அதை இப்படித்தான் நடக்கப் போகிறது என எதிர்பார்ப்போடு நீ அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் அது உனக்கு துன்பத்தை தராது. அதே நேரத்தில் அதுவும் சீக்கிரமே சரியாகிவிடும் என் செல்லமே. ஊசி போட்ட வலி ஒரு சில நிமிடங்கள் தானே. அதே போலதான் உன் வாழ்க்கையின் கஷ்டங்களும். நடக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் எல்லாமே ஒரு சில நிமிடங்களில் உன் மனதிலிருந்து ஒரு ஓரமாய் போய் உட்கார்ந்து விடும். அதற்கு பிறகு அது இருந்த தடம் தெரியாமலேயே காணாமல் போய்விடும். எந்த கஷ்டமும் வருத்தமும் உன்னுடைய மனசை ஆக்கிரமிக்காது என் செல்லமே. அம்மா வராகி தாயே, என் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே, எனக்கு நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு என என்னையே நித்தமும் நினைத்து மனதார வழிபடும் உனக்கு உன் கஷ்டங்களையெல்லாம் பனி போல உருகச் செய்ய போகிறேன். நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு தேவையானதை யானை பலமாய் நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்குள் ஏற்கனவே இருக்கும்போது நீ ஏன் நம்பிக்கை குறைவாக இருக்கிறாய்? மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட உன் வராகியம்மா என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை நீ கொஞ்சம் அதிகரித்தாலே போதும். துன்பமெல்லாம் இருந்த தடம் தெரியாமல் பறந்து போய்விடும். துன்பத்தில் பங்கு பெறுவதற்காக தானே நான் உன்னை படைத்து வைத்திருக்கிறேன். உன் துன்பத்தில் எல்லாம் பங்கு பெறக்கூடிய நானே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் இருந்து விலகும்படியும் அற்புதம் செய்வேன். இன்று இரவுக்குள்ளாக எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. எக்காலமும் உன்னை கைவிடாமல் நான் காப்பாற்றுவேன். உன் பிறவி பிராப்தத்தை நீ அடையப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட எல்லாமே இப்போது நல்லபடியாக நடக்கப் போகிறது. எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாய் இருக்கும் உன் வராகியம்மா இப்போது இந்த கஷ்டமான சூழ்நிலையையும் நீ கடந்து வரும்படி துணை நிற்பேன். சர்வ நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்தது போலவே உன் வாழ்வில் அதிசயம் நிகழத்தான் போகிறது. எல்லா கஷ்டங்களும் எப்படி உன்னை விட்டு போனது என நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படி எல்லா துன்பங்களையும் விட்டு நீ விலகி நிற்கப் போகிறாய். அத்தனை சந்தோஷங்களும் அற்புதமாய் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மனதால் நினைத்து வழிபட்டு வரும் இந்த வராகியம்மா உலக உயிராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய இந்த வராகியம்மா என் அன்பு குழந்தையான உன்னையும் மிகவும் ஏற்றத்தோடு வாழ வைக்கப் போகிறேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என நம்பு. சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து சந்தோஷங்களையும் அமைதியையும் மன ஆர்ப்பாரத்தையும் உனக்கு கொடுப்பேன். இனி ஆர்ப்பாட்டங்களோடு கூடிய அழகிய வாழ்க்கையை துள்ளி குதித்து சந்தோஷமாய் நீ வாழப் போகிறாய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போது ஏற்றம் பெற துவங்கும். நம்பிக்கையோடு இரு. நித்தமும் கண்ணீர் விட்டதெல்லாம் முடிந்து விட்டது. இனி புன்னகையாய் உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். கண்ணீரும் நிஜம் கிடையாது. புன்னகை நிச்சயம் வரும் என்பதை நீ உணரும்படி நான் உன் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்துவேன். எல்லா சிக்கல்களும் எல்லா துன்பங்களும் எல்லா பிரச்சனையும் உன் வாழ்வில் இருந்து வந்த வழியே திரும்பி ஓடப்போகிறது என் செல்லமே. குடும்பம் என்பதே ஒரு வாழ்க்கை பாடம்தானே. அந்த பாடத்தில் நீ கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய மனிதர்களும் நிறைய இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தெளிவாய் புரிந்து நடந்து கொள். நீ எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் அப்படியே செய்து கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதித்தது போலவே உனக்கான வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். ஓம் ஸ்ரீ வராகிதாய